கிருஷ்ணகிரியில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்க வருகை தந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மேலும் முதலமைச்சருடன் யாரெல்லாம் இந்த ரோட் ஷோவில் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 85,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் 2,23,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் 2,484 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் முடிவுற்ற பணிகளுக்காகத்தான் கிருஷ்ணகிரி ஆடவர் கல்லூரி மைதானத்துல அரசு நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ராயக்கோட்டை மேம்பாலத்திலிருந்து அறிஞர் அண்ணா சாலை, பெங்களூரு சாலை, ரவுண்டானா சாலை வழியாக சென்னை தேசிய நெடுஞ்சாலை வரை ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அதற்காகத்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தற்போது தமிழக முதலமைச்சர் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்னதாக அந்த ரோட் ஷோவில் கலந்து கொண்டு அங்கு காத்திருக்கக்கூடிய திமுகவினர் மற்றும் பொதுமக்களிடம் கைகுலுக்கி செல்பி எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளும், அதே நேரத்தில் பொதுமக்கள் பலர் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை தமிழக முதலமைச்சர் வழங்கக்கூடிய காட்சிகளும் பார்த்து வருகிறோம். இந்த ரோட் ஷோ முடித்துவிட்டு தான் தமிழக முதலமைச்சர் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் முடிவுற்ற பணிகளையும் பல்வேறு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு உள்ளார். அதற்கு முன்னதாக பிரம்மாண்டமான வகையில கிருஷ்ணகிரியில முதலமைச்சருக்கான இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் சக்கரபாணி மற்றும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உடனிருக்க தமிழக முதலமைச்சர் இந்த ரோட் ஷோவில் பங்கேற்று மக்களிடம் கை கொடுத்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை மனுக்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு கைகுலுக்கி செல்ஃபி எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளும் தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.